نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்றைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வீடுகளில் இருந்து கொண்டு கேட்கக்கூடிய சகோதரர்களே, இன்றைய தினம் அமீர்கள் ஒரு ஆய்வு என்ற ஒரு தலைப்பை எடுத்திருக்கின்றேன். இந்த தலைப்பு ஏன் எடுக்கப்பட்டதென்றால், இன்று நாங்கள் முஸ்லிம் சமுதாயத்தில் பல இயக்கங்களை பார்க்கின்றோம். அந்த இயக்கங்களின் தலைவர்களுக்கு அமீர் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். உதாரணம், தப்லீக் ஜமாத்து, அதனுடைய தலைவர் அமீர். அதனுடைய ஒவ்வொரு பிராந்தியத்துக்கும் உள்ள பொறுப்பாளர்களுக்கு அமீர் என்று பெயர் வைக்கிறார்கள். ஜமாத் இஸ்லாமி, அந்த அமைப்பின் தலைவர் அமீர். ஜமாத்துல் முஸ்லிமின் என்று ஒரு அமைப்பு இருக்கிறது, அவர்களும் அமீர். அன்சாரு சுன்னா முஹம்மதியா என்று ஒரு அமைப்பு இருக்கிறது, அவர்களும் அமீர். இந்த மாதிரி நமது பகுதி அல்லாத பிரதேசங்களிலும் ஆங்காங்கே அமைப்புகள் உருவாக்கப்பட்டு அவற்றின் தலைவர்களுக்கு அமீர் என்று வைக்கிறார்கள். அது மாதிரியாக தரீகாக்கள் என்று இருக்கிறது, அதனுடைய தலைவர்களுக்கு ஹலீஃபா என்று பெயர் வைக்கிறார்கள். ஹலீஃபா என்ற சொல், ஹலீஃபத்துல் ஹுலஃபா என்றும் வைக்கிறார்கள். இவ்வாறான அந்த வார்த்தை பிரயோகம், இந்த பிரயோகத்தின் பின்னணியில் பல விடயங்கள் அரங்கேறுகிறது. இதில் மார்க்கத்தின் நிலைப்பாடு என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அமீர் என்ற வார்த்தையை யாருக்கு பாவித்தார்கள்? நாம் இவ்வாறு பாவிக்கலாமா? ஏன் அமீர் என்று பாவிப்பதால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அமீர் சாப் கட்டளையிட்டால் அவருக்கு கட்டுப்பட வேண்டும். இது முதலாவது விஷயம். இரண்டாவது சொல்கிறார்கள், இது ஒரு இயக்கத்தில். இன்னொரு இயக்கத்தில் என்ன சொல்கிறார்கள்? அமீர் அவருடைய கட்டுப்பாடை விட்டு நீங்கள் வெளியிறங்கினால், அந்த இயக்கத்தை விட்டு வெளியிறங்கினால் நீங்கள் ஜாஹிலியத்து மரணம், நபிர காலத்திற்கு முந்தி மரணித்த மாதிரி. அதற்கு விளக்கம் கொடுக்கின்ற ஜமாத்துல் முஸ்லிமின் என்ற அமைப்பினர், அமீருக்கு கட்டுப்படாமல் நீங்கள் வெளியிறங்கினால் நீங்கள் காபிராகி விட்டீர்கள் என்று. அதே மாதிரி ஹலீஃபா என்ற வார்த்தையை பாவிக்கக்கூடிய தரீகாக்கள், நீங்கள் இந்த ஷேகை நீங்கள் தலைவராக வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டால் அவருக்கு நீங்கள் பைஅத் செய்ய வேண்டும் என்னென்று அவர் கூறுகின்றவைகளை எல்லாம் எடுத்து நடப்பதாக பைஅத் செய்ய வேண்டும் என்று சத்திய பிரமாணம் எடுக்கிறார்கள். அந்த சத்திய பிரமாணத்தில் அவர்கள் போடுகின்ற அந்த நிபந்தனைகள், அது அல்லாஹ் ரசூல் காட்டியது காட்டாதது என்கிற அந்த வேறுபாடுகள் இல்லாமல் அவர்கள் ஒரு நிபந்தனைகளை போட்டு பையத் எடுக்கிறார்கள், அதற்கு கட்டுப்படுகிறார்கள். அதனால் அங்கே மார்க்க ரீதியான தீர்ப்புகள், அவர் காபிராகிவிட்டார் என்ற தீர்ப்புகள் கொடுபடுகிறது. அதற்கு அப்பால் ஒரு இயக்கத்தை சார்ந்தவர், நாங்கள் தான் அமீரோடு இருக்கிறோம், உங்களுக்கு அமீர் இல்லை, அதனால் நீங்கள் வழிகேடர்கள் என்று கூறுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜமாத்தை உருவாக்கி அதற்கு கீழ் கட்டுப்பட வேண்டும், அதைத்தான் ரசூலுல்லாஹ் கூறினார்கள். பாருங்கள், இவ்வாறு ஹதீஸிலே அமீருக்கு கட்டுப்பட வேண்டியிருக்கிறது என்றெல்லாம் ஒவ்வொரு அமைப்பும் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறது. எனவேதான் இந்த அமீர் என்ற வார்த்தை அது என்ன கருத்தை பொதிந்திருக்கிறது இஸ்லாத்தின் பார்வையில், அதான் தேவை. ஏன்னா இஸ்லாத்தின் பார்வையில் என்ன கருத்தை பொதிந்திருக்கிறது? இவ்வாறு இயக்கங்களை வைத்துக்கொண்டு அவற்றின் தலைவர்களுக்கு அமீர் என்று கூறுவது கூடுமா? இது கட்டாயம் ஒவ்வொரு முஸ்லிமும் தெளிவு பெற வேண்டிய விடயம். குறிப்பாக அரபு பாஷையை தாய்மொழியாக கொள்ளாத இந்த அஜமிகளாக இருக்கக்கூடியவர்கள் மிக மிக அவசியம் இதில் தெளிவு பெற வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர், இப்போது நாம் விடயத்துக்கு வருகிறேன்.
ஹதீஸ்களில் எவ்வாறு வருகிறது? புகாரி, முஸ்லிம் இது போன்ற ஹதீஸ் கிரந்தங்கள் இவைகளில் வரக்கூடிய ஆதாரமான ஹதீஸ்களை வைத்து நாங்கள் இதை சற்று ஒரு சிறு ஆய்வுக்கு எடுப்போம். எங்கெங்கெல்லாம் ரசூலுல்லாஹ் பாவித்திருக்கிறார்கள். ஒரு ஹதீஸை பாருங்கள். புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ். ஜாபிர் ரலியல்லாஹு கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்னவென்றால் 12 அமீர்கள் தோன்றும் வரை இந்த விடயம் முடியாது. 12 அமீர்கள், அவர்கள் எல்லோரும் குறைஷிகளை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். அந்த 12 அமீர்களும் குறைஷிகளை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். இது புகாரியில் சுருக்கமாக, முஸ்லிம் கிரந்தத்தில் விரிவாக வருகிறது. சரி, இப்போ இந்த 12 அமீர்ங்கிறது அது அடுத்த இன்னொரு ரிவாயத்தில் முஸ்லிமில் வரக்கூடிய வார்த்தை, இன்ன ஹாதல் அம்ர லா யன்கலி ஹத்தா யம்லிய ஃபீஹும் இஸ்னா அஸ்ர ஹலீஃபா. புகாரியில் அமீர் என்ற வார்த்தை வருகிறது, முஸ்லிம் கிரந்தத்தில் இந்த விடயமாகிறது. இன்ன ஹாதல் அம்ர, இதில் ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கு, நான் பிரிக்கிறேன். இந்த விடயம் என்றால் இந்த ஆட்சி அது முடிவடையாது 12 ஹலீஃபாக்கள் வரும் வரை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அவர்கள் எல்லோரும் குறைஷிகளை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். இப்போ ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஜாபிர் பினு சம்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்போ இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தை யாருக்கு பாவிக்கிறார்கள்? முஸ்லிம்களுடைய ஹலீஃபா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் முஸ்லிம் சமுதாயத்தின் ஹலீஃபாவாக நியமிக்கப்படுகிறார். ஹலீஃபா என்றால் எல்லோருக்கும் தெரியும், இஸ்லாமிய ஆட்சி தலைவர். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வார்த்தை பாவித்திருக்க? ஹலீஃபா என்றும் கூறுகிறார்கள் ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள். அதற்கு ஈக்குவல் என்ன வார்த்தை சொன்னார்கள்? அமீர் என்ற வார்த்தையும் சொல்கிறார்கள். இந்த அமீர் என்ற வார்த்தை, ஹலீஃபா என்ற வார்த்தை ரெண்டும் ஒரு பொருளில் பாவிக்கப்படுகிறது. ஆட்சியாளர். அம்ரு என்றால் 2 பொருள் இருக்கிறது, விடயம் என்கிறதுக்கும் சொல்வது, ஏவல் என்பதற்கும் சொல்வது. அமீர் என்றால் கட்டளை இடுபவர். அந்த கட்டளை இட்டால் அவருக்கு கட்டுப்படுவதற்கு தகுதியானவராக அவர் இருக்கிற போது அந்த தலைவர் யார்? அவர் ஆட்சியாளர். அவருக்கு இந்த வார்த்தை பாவிக்கப்படுகிறது. இது முதலாவது. தெளிவாக அமீருக்கு ஹலீஃபா என்ற வார்த்தை வருகிறது. இப்ப தரீகாவில் இருக்கக்கூடியவர்கள் அவருடைய தலைவர் வழிகாட்டிகளுக்கு ஹலீஃபா என்று சொன்னார். அவர்கள் ஆட்சியாளர்களா? பவரில் உள்ளவர்களா? கிடையாது. அப்படி இல்லாமல் இந்த வார்த்தை பாவிக்கப்பட்டிருக்கா? ஆட்சி அதிகாரம் பவர் இல்லாதவர்களுக்கு பாவிக்கப்பட்டிருக்கா என்று பார்த்தால் கிடையாது. புகாரில் வரக்கூடிய இன்னொரு ஹதீஸ், பனு இஸ்ரவேலர்கள் அவர்களை நபிமார்கள் வழிநடத்தி வந்தார்கள். நான் இறுதி நபி, எனக்கு பின் நபி வர மாட்டார்கள், ஆனால் எனக்கு பின் ஹலீஃபாக்கள் வருவார்கள். ஹலீஃபாக்கள், ஒரு ஆள், அவர் மரணிக்க அடுத்தவர், அவர் மரணிக்க அடுத்தவர். இஸ்ரவேலர்களை வழிநடத்த ஒரு நபி வந்தார், அவர் மரணித்தால் அடுத்த நபி, அவர் மரணித்தால் அடுத்த நபி, அல்லாஹ் அனுப்பி வைத்தார். அது மாதிரி எனக்கு பின் நபிமார் வரமாட்டார்கள், வழிநடத்துவதற்கு ஹலீஃபாக்கள் தோன்றுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நீங்கள் அவர்களுக்கு பையத் செய்யுங்கள். பையத் என்றால் அவர்களுக்கு கட்டுப்படுவதாக சத்திய வாக்கு கொடுங்கள் என்றார். அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் அதே மாதிரி தொடராக ஹலீஃபாக்கள். சரி, அப்ப இங்கேயும் ஹலீஃபா என்ற சொல் யாருக்கு பாதிக்கப்பட்டது? ரசூலுல்லாஹ்வினால் யாருக்கு பையத் செய்யுமாறு சொல்லப்பட்டது? இஸ்லாமிய ஆட்சியாளர், அதிகாரம் உள்ள ஆட்சியாளர், பவர் உள்ள ஆட்சியாளர். சரியானே? இதற்கு சான்றாக இன்னும் சில ஹதீஸ்களை நாம் பார்ப்போம். பவர் உள்ள ஆட்சியாளர். ஒரு ஹதீஸை பாருங்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரி கிரந்தத்தில் வந்திருக்கிறது. எப்படி வருகிறது? மன் கரிஹ மின் அமீரிஹி ஷைஅன் ஃபல்யஸ்பிர். எவர் தனது அமீரிலே ஒரு வெறுக்கக்கூடிய விடயத்தை காண்கின்றாரோ அவர் பொறுமையாக இருக்கட்டும். உதாரணமாக அமீர் குடிக்கிறார், பிழையான காரியமா இல்லையா? பொறுமையாக இருக்கட்டும் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் அடுத்து பாவிக்கிற வார்த்தை பாருங்கள். ஒரு ஹதீஸ், ஒரே ஹதீஸ். ஃபஇன்னஹு, ஏனென்றால்
மன் ஹரஜ மின சுல்தானி ஷிபுரன் மாத மீத்தத்தன் ஜாஹிலியா. சுல்தானை விட்டும் யார் வெளியிறங்கினாலோ ஒரு சான், அவர் ஜாஹிலியத்து மரணம் என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுல்தான் இந்த சொல்லுக்கு கருத்து எல்லாருக்கும் தெரியும். சுல்தான் என்றால் அதிகாரமுள்ள ஆட்சியாளர். இப்பையும் புருனி நாட்டினுடைய மன்னனுக்கு சுல்தான் என்று சொல்வது. அப்ப ஹலீஃபாவிற்கு, அமீருக்கு ரசூலுல்லாஹ் என்ன வார்த்தை பாவிச்சிருக்கார்கள்? சுல்தான், பவர் உள்ளவன். அந்த சுல்தானுக்கு என்ன வார்த்தை பாவிக்கிறார்கள்? அமீர் என்ற வார்த்தை பாவிக்கிறார்கள். ஒரே ஹதீஸ். அமீரை விட்டு வெளியிறங்கக்கூடாது அவர் வெறுப்பான காரியம் செய்தாலும். ஏனென்றால் சுல்தானை விட்டு வெளியிறங்கினால் ஜாஹிலியா மரணம். அப்ப அமீர் என்கிறவர் யாராக இருக்கிறார்? பவர் உள்ளவராக இருப்பார். அவருக்கு என்ன பவர் இருக்கும்? ஒரு நாட்டின் தலைவருக்கு, ஆட்சியாளருக்கு, அது சொல்ல தேவையில்லை. இதை இன்னொரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிற போது, இந்த ஆட்சியாளர் அவர் எப்படி பவர் உள்ளவர் என்றால் அதை பற்றி சொல்ல போது, இது புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். பாருங்கள், யார் எனக்கு வழிபட்டாரோ அவர் அல்லாஹ்விற்கு வழிபட்டார். யார் எனக்கு மாறு செய்தாரோ அவர் அல்லாஹ்விற்கு மாறு செய்தார். யார் எனக்கு வழிபட்டாரோ அவர் அல்லாஹ்வுக்கு வழிபட்டார். அப்ப அல்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிபட்டால் அவர் அல்லாஹ்வுக்கு வழிபட்டார். சரி, அதுக்கு அடுத்த வசனம், وَمَن يُطِعِ الْأَمِيرَ فَقَدْ أَطَاعَنِي. யார் அமீருக்கு வழிபட்டாரோ அவர் எனக்கு வழிபட்டார். யாரு அமீருக்கு கட்டுப்பட்டாரோ அவர் எனக்கு கட்டுப்பட்டார். அவ எனக்கு கட்டுப்பட்டவர் என்றால் அவர் யாருக்கு கட்டுப்பட்டார்? அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டார். எனவே இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமீர் என்ற வார்த்தையை பாவித்து அவருக்கு கட்டுப்படணும், அது எனக்கு கட்டுப்படுற மாதிரி என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து சொன்னார்கள். இன்னொரு வார்த்தையை சொன்னார்கள், யார் அமீருக்கு மாறு செய்கிறாரோ அவர் எனக்கு மாறு செய்தவர் என்ற வார்த்தைக்கு என்ன சொன்னார் பாருங்கள். வஇன்னமல் இமாமு ஜுன்னத்துன். இமாம் என்பவர் கேடயம். இமாம் என்றால் யார் என்றால் அவர் கேடயமாக இருப்பார். என்னதுக்கு கேடயமாக இருப்பார்? யுகாதலு மின் வராஇஹி. அவருக்கு பின்னே இருந்து கொண்டு போர் செய்யப்படும். அப்போ ஒரு சமுதாயத்தை வழி நடத்தி நாட்டை கொண்டு போகக்கூடிய ஒரு ஆட்சியாளர் தான் போர் என்று வந்தால் என்ன செய்வார்? போர் பிரகடனத்தை செய்வார். அவ்வாறு செய்யக்கூடியவர் தான் அந்த இமாம். இமாமுக்கு ரசூலுல்லாஹ் என்ன வார்த்தை பாவிக்கிறார்கள்? அமீர். அமீருக்கு யார் கட்டுப்பட்டாரோ அவர் எனக்கு கட்டுப்பட்டார். அந்த அமீருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைக்கக்கூடிய வார்த்தை இமாம் என்று சொல்லிவிட்டு, அவர் அல்லாஹ்வுக்கு பயரக்கூடிய விடயத்தை ஏவினால், அமீர் கட்டளையிட்டால், அமீர் என்றால் நீதமாக நடந்தால் அதில் அவருக்கு நன்மை இருக்கிறது, இல்லை என்றால் அவருக்கு பாவம் இருக்கிறது. சரி, அப்ப இந்த ஹதீஸிலே என்ன சொல்லப்படுகிறது? அமீர் என்ற வார்த்தை அது கொத்த கருத்தாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஹதீஸிலேயே அமீர் இமாம் என்று பாவிக்கிறார்கள். ஆனால் தான் இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் ஒரு தலைப்பு போறார். பாவமாக இல்லாத வரை, ஒரு காரியம் பாவமாக இல்லாத வரை இமாமை செவிமடுத்து கட்டுப்பட வேண்டும் என்று தலைப்பு போறார். இமாம் என்றால் யார்? தொழுவிக்கிற இமாமை பற்றி அங்கே பேசப்படுகிறது. அமீர். எந்த அமீர்? அவர் ஒரு நாட்டை பாதுகாப்பதற்காக போராடுவதற்கும் தகுதியான அமீர், அதிகாரம் கொண்ட சுல்தான். இதுவெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவித்த வார்த்தை. ஹதீஸ் கிரந்தங்களை எடுத்து ஆதாரமான ஹதீஸ்களை எல்லாம் நாங்கள் திரட்டுகிற போது சுல்தான், இமாம், ஹலீஃபா, அமீர், இந்த 4 வார்த்தையும் ஒரே கருத்தில் பாவிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே கட்டுப்பட வேண்டிய தகுதி பெற்ற அந்த நபர்
பைஅத் செய்வதற்கு தகுதி பெற்ற அந்த நபர், சத்திய பிரகடனம் அவரிடத்தில் செய்வதற்கு தகுதி பெற்ற அந்த நபர், அவர் இந்த பண்பு கொண்டவராக இருப்பார். வெறுமனே ஒரு இயக்கத்தை உருவாக்கி, இந்த முஸ்லிம் சமுதாயத்தில் இயக்கத்தை உருவாக்கி அந்த இயக்கத்தின் தலைவருக்கு இவர் ஹலீஃபா என்று சொல்லிவிட்டு அவர்கள் எந்த பவரும் இல்லாதவர்களாக, அவர்களுக்கென்று ஒரு நாடும் இல்லாதவர்களாக, அவர்களுக்கென்று எந்த விதமான தனித்துவமும் இல்லாதவர்களாக தலைவருக்கு ஹலீஃபா என்று சொல்வதோ அமீர் என்று சொல்வதோ அது இஸ்லாம் காட்டிய முறை அல்ல. அது எப்படி என்றால், நமக்கு விளங்குற பாஷையில் சொன்னார். இந்த பள்ளி தலைவர் இருக்காரு, ஒரு பள்ளிவாசல் தலைவர் அல்லது ஒரு இயக்கத்தின் தலைவருக்கு இவர்தான் என்னுடைய இயக்கத்தின் ஜனாதிபதி என்று சொல்லுவோமா? அந்த வார்த்தை ஜனாதிபதி என்ற வார்த்தை சொல்லப்பட்டால் சிரிப்பா இருக்கா இல்லையா? இது பள்ளிவாயிலின் ஜனாதிபதி என்று சொல்லுவோமா? ஏனென்றால் ஜனாதிபதி என்ற அந்த வார்த்தைக்குள் பல விடயங்கள் அடங்கி இருக்கிறது. அவர் ஒரு நாட்டின் தலைவர், நாட்டை ஆளுவார், நாட்டை வழிநடத்துவார், மக்களுடைய பிரச்சனையெல்லாம் பார்ப்பார். யுத்தம் என்று வந்தால் தன் நாட்டை மக்களை பாதுகாப்பதற்காக அதற்காக முன்னிற்பார். இது எல்லாம் உள்ள ஒருவரைத்தான் ஜனாதிபதி என்பார். அப்ப இங்க நாம ஹதீஸ்களை பார்த்தால் நான் சொன்ன விடயங்கள் பெறுகிறதா இல்லையா? இந்த அமீர் என்ற வார்த்தை ஹலீஃபாவிற்கு ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். அது ஒரு தெளிவான விஷயம். முஸ்லிம்களின் ஹலீஃபா, 4 ஹலீஃபாக்கள் என்றால் தெரியும். அந்த பவரான ஒரு வார்த்தை, அந்த வார்த்தைக்கு இஸ்லாம் பெற்ற அடுத்த பெயர் அமீர். அது என்ன? ஹலீஃபா என்ற வார்த்தைக்கும் அமீர் என்ற வார்த்தைக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கிறது. நாங்கள் ஹதீஸ்களை பார்க்கிறோம். ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்தின் தலைவருக்கு ஹலீஃபா என்றால் ஆட்சியாளருக்கு, அவருக்கு அமீர் என்று சொல்லப்படுகிற அதே வேளை, உதாரணமாக அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் என்பார்கள், மூமின்களின் அமீர். அமீருல் முஃமின் உஸ்மான், அமீருல் முஃமினீன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அமீர் என்று சொல்லப்படுகிற மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹலீஃபாவினுடைய பிரதிநிதிகளுக்கும் அமீர் என்ற வார்த்தையை பிரயோகித்திருக்கிறார். யாரு? ஹலீஃபாவினுடைய பிரதிநிதி. ஒரு ஏரியாவிற்கு கவர்னராக ஒருவரை நியமித்தால் அவர் அந்த ஏரியாவினுடைய அமீர், ஹலீஃபாவினால் நியமிக்கப்படுகிறவர். பெரிய அமீரினால் நியமிக்கப்படக்கூடிய பொறுப்பாளர்கள். ஒரு படைக்கு தளபதியாக அனுப்பினால் அவர் யாரு? இஸ்லாம் கொடுத்த பேர் என்ன? அமீர். அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்வார்கள்? அதுவும் ஹதீஸ்ல வருகிறது பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படை அனுப்புவார்கள். அனுப்புகிற போது என்ன சொல்கிறார்கள்? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். அதை இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் பதிவு செய்கிறார், முஸ்லிம் இமாமும் பதிவு செய்கிறார். முஸ்லிமில் வரக்கூடிய வார்த்தையை சொல்கிறேன். உன் உம்மிர அலைக்கும் அபுதுன் முஜத்தஉன், உங்களுக்கு மூக்கறுக்கப்பட்ட அடிமைதான் அமீராக்கப்பட்டாலும், ஒரு கருப்பு நீக்கிற அடிமை. வேறு ரிவாயத்தில் அபுதுன் ஹபசியும், அபிசீனியாவை சேர்ந்த ஒரு அடிமை உங்களுக்கு அமீராக்கப்பட்டால், அம்மர உம்மிர அமீராக ஆக்கப்பட்டால், அமீராக உங்களுக்கு நியமிக்கப்பட்டால் அவருக்கு நீங்கள் வழிபடுங்கள். யகூதுக்கும் பிகிதாபில்லாஹ், அல்லாஹ்வின் வேதத்தின் பிரகாரம் உங்களை வழிநடத்தக்கூடியவராக இருக்கக்கூடிய ஒரு கருப்பு நிற அடிமைதான் உங்களுக்கு அமீராக ஆக்கப்பட்டாலும் நீங்கள் வழிபடுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார். இந்த அமீருக்குத்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலேயும் சொன்னார், நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும், ரசூலுக்கு கட்டுப்பட வேண்டும், உங்களுடைய அமீர்களுக்கும் கட்டுப்பட வேண்டும். இதை ஏன் சொல்ல என்றால், சில அல்ல பல மௌலவிமார்கள் என்ன கூறுகிறார்கள்? நாங்கள் கொஞ்சம் பேர் சேர்ந்தால் அவர்கள் தலைவருக்கு அமீராக்கி கொள்ளலாம். அதற்கு என்ன ஆதாரமாம்? இந்த சூரத்து நிசாவில் வரக்கூடிய வசனம், ஈமான் கொண்டவர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும், உங்களிலிருந்தும்
அம்ருடையவர்களுக்கும், அம்ர் என்றால் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், ஒரு கருத்து இருந்தது, என்னென்றது? கர்மம் விடயம். இன்னொரு கருத்து கட்டளை. அப்ப இங்க அல்லாஹ் எதை சொல்ல வருகிறான் என்றால், அது வெளிப்படையாக அதனுடைய ஆதாரங்களை வைத்து பார்க்கிற போது கட்டளை பிறப்பிக்க தகுதியுடையவர், அம்ருடையவர் என்றால் அமீர்மான். எந்த அமீர்? இந்த ஆட்சி என்கிற அந்த அதிகாரத்திற்கு பொறுப்பானவர்கள், அவர்களுக்கு கட்டுப்படுங்கள். இந்த வசனம் ஏன் இறங்குது என்ற காரணத்தை புரிந்தால் நான் சென்ற கருத்து வழங்கும். அதை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பாடம் போட்டே சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டு சொல்லுகிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னார்களாம், அதீஉல்லாஹ வ அதீஉர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும் என்ற வசனம் அப்துல்லா இப்னு ஹுதாஃபாவின் விடயத்தில் இறங்கியது. அவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு படைக்கு பொறுப்பாக அனுப்பினார்கள். அவர விடயத்தில் தான் அது இறங்கியது. யார் சொன்னார்? இப்னு அப்பாஸ். ஒரு குர்ஆன் வசனத்திற்கு கருத்தெடுக்கிற போது அந்த குர்ஆன் வசனம் இறங்கிய காரணிகளை வைத்து விளங்க வேண்டும் என்று ஏற்கனவே தவறாக புரியப்பட்ட அல் குர்ஆன் வசனங்கள் என்கிற தலைப்பில் பேசுகிற போது பல சந்தர்ப்பங்களில் சொல்லித்தந்து குர்ஆன் வசனத்தை மேலோட்டா பார்க்கிறார்கள், வெறும் அரபு வார்த்தைகளை வைத்து அவசரப்பட்டு புரிகிறார்கள், விளக்கம் கொடுத்து விடுகிறார்கள். ஆனால் இங்கே பார்த்தோம் என்றால் இந்த வசனம் ஏன் இறங்குது, இது புகாரியிலே என்ன நடந்தது என்கிறது இன்னும் தெளிவாக வருகிறது. அலி ரலியல்லாஹு சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு படை அனுப்பினார்கள். அதற்கு அன்சாரிகளைச் சேர்ந்த ஒரு மனிதரை அம்மர அலைஹி என்றால் அமீராக ஆக்கினார். அவருக்கு கட்டுப்படுமாறு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அந்த அமீர் அவர்கள் மீது கோபப்பட்டு விட்டார் ஒரு சந்தர்ப்பத்தில். அப்ப அவர் கேட்டார், நபிகளார் எனக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும் என்று கூறவில்லையா? ஆம் என்றார்கள். எனவே நீங்கள் விறகுகளை ஒன்று சேர்த்து நெருப்பை மூட்டி அந்த நெருப்பிலே விழ வேண்டும் என்று நான் முடிவெடுத்திருக்கிறேன் என்றார். அப்போ அவர்கள் விறகை ஒன்று சேர்த்து நெருப்பை மூட்டி நெருப்பில் விழுவதற்கு நாடிய போது அப்ப சிலரை பார்த்து சொன்னார்கள், நாங்கள் நெருப்பிலிருந்து வெருண்டோடித்தான் தப்பி ஓடித்தான் ரசூலுல்லாவை பின்பற்றுகிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற வேளையில் இவருக்கு கோபமும் தணிந்து விட்டது, நெருப்பும் அணைந்து விட்டது. அதற்கு பின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நடந்ததை கூறிய போது அப்போது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், லவ் தஹலூஹா மா ஹரஜூ மின்ஹா அபத். அவர்கள் நெருப்பிலே விழுந்திருந்தால் ஒருபோதும் அவர்கள் நெருப்பிலிருந்து வெளியேறியிருக்க மாட்டார்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், வழிபடுவதெல்லாம் நன்மையான காரியத்தில் தான். அப்ப ரசூலுல்லாஹ் ஒரு படையை அனுப்புற போது அவருக்கு வழிபடுங்கள் என்று, ஒரு அமீருக்கு கட்டுப்படுங்கள், வழிபடுங்கள், அவர் சொல்வதை கேளுங்கள் என்று சொன்னார்கள். அது எந்த விடயத்தில் கட்டுப்பட வேண்டும்? நன்மையான காரியத்தில். அது எப்போது சொல்லப்படுகிறது? இந்த விடயம் ஒரு படைக்கு ஒருவரை அமீராக்கி அனுப்பின போது. எனவே இந்த உலுல் அம்ரு இந்த குர்ஆன் வசனத்திலே அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்கள், ரசூலுக்கு கட்டுப்படுங்கள், வழிபடுங்கள். உங்களினுடைய உலுல் அம் அதிகாரமுடையவன், கட்டளை பிறப்பிக்க தகுதி உடையவன், அவருக்கு கட்டுப்படுங்கள். அவர் யார்? அவர்தான் அமீர். உலுல் அம்ர் என்றால் அமீருக்கு கட்டுப்படுங்கள் என்பதுதான் அந்த சபபு நுசூலை வைத்து அந்த குர்ஆன் வசனம் இறங்கிய சம்பவத்தை வைத்து அழகாக புரியலாம். அப்ப அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்த போது, சர்ச்சை வந்த போது குர்ஆன் அல்லாஹ் தொடர்ந்து என்ன சொன்னார்? சர்ச்சை வந்து விட்டால் அல்லாஹ் ரசூலின் பக்கம் நீங்கள் சர்ச்சையை மீட்டி தீர்வை தேடுங்கள். அமீரை விட சொல்லிட்டார். அவர் கட்டளை பிறப்பிக்க தகுதியானவராக இருக்கலாம், ஆனால் அவர் பாவத்தை சொன்னால், பாவம் ஒன்றிலே கட்டளையிட்டால் அவருக்கு அதற்கு அனுமதியும் இல்லை, நீங்கள் கட்டுப்படுவதற்கு உங்களுக்கும் அனுமதி இல்லை. எனவே உலுல் அம் அல்லாஹ் குர்ஆனிலே உலுல் அம்ருக்கு கட்டுப்பட சொன்னான் என்று சொல்லி இவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்றால், இந்த சம்பவங்கள் இந்த ஆதாரத்தை எல்லாம் ஒரு பக்கம் தள்ளி வைத்துவிட்டு மௌலைமார்களே மிம்பர்ல ஓதுகிறார்கள், ஊரின் தலைவருக்கு கட்டுப்பட சொல்லியிருக்கான் அல்லாஹ், உங்களின் காரியங்களுக்கு பொறுப்பானவருக்கு கட்டுப்பட சொன்னார்.
என்று எல்லா வடிவங்களிலேயும், அது பள்ளி தலைவராக இருக்கலாம், உலமா சபை தலைவராக இருக்கலாம், ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இயக்கங்களை உருவாக்கி அந்த இயக்கங்களின் தலைவர்களுக்கு அமீர் என்ற பட்டத்தை கொடுத்து அவர்களுக்கு கட்டுப்பட வேண்டும் என்றும் கொடுத்து, இந்த மாதிரியாக கட்டுப்படாத வேளையில் ஒரு பாரிய தீர்ப்பை கொடுக்கிறார்கள். அந்த தீர்ப்பு என்ன? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜாஹிலியா மரணம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள்? அமீரை விட்டும் யார் வெளியிறங்கினாரோ அவர் ஜாஹிலியா மரணம் என்றா அவர் காவிரா மரணிப்பாரா என்று நான் ஒரு வீடியோ கேட்டேன். இப்போ சுனாமி வாரத்துக்கு முந்தைய அந்த வீடியோ ஜமாத் இஸ்லாமி அமைப்பை சேர்ந்த ஒரு முக்கியமான பேச்சாளர் பேசியிருந்தார். அவருடைய பேர் மறந்துட்டது, அதனால தான் நான் பேரை சொல்லலை. வெளியரங்கி இன்னொரு அமைப்பிலே நாங்கள் சேர்ந்தால் என்ன கூறுகிறேன் கேட்டதுக்கு இந்த ஹதீஸை சொல்லி அது ஜாஹிலியா மரணம் என்றார். இன்னைக்கு இன்னும் மறக்கல. நான் ஆச்சரியப்பட்டேன். ஒரு பக்கம் அன்புக்குரிய சகோதரே, ஹலீஃபா என்ற வார்த்தை, அமீர் என்ற வார்த்தை எவ்வளவு கனமுடையது என்பதை பார்ப்பதற்கு நான் இறுதியாக சொல்லக்கூடிய இந்த ஹதீஸை பாருங்கள். முஸ்லிம் கிரந்தத்தில் வருகிறது. உங்களுடைய விடயங்கள் எல்லாம் ஒன்றுபட்டிருக்கக்கூடிய நிலையில் ஒரு மனிதரிலே ஒன்றுபட்டிருக்கிற நேரத்தில் உங்களுடைய அசாவை, ஒற்றுமையை குலைக்க யார் வருகிறாரோ, உங்களுடைய ஜமாஅத்தை குலைக்க யார் வருகிறாரோ அவரை கொலை செய்து விடுங்கள் என்று ஒரு ஹதீஸ் வருகிறது. வழங்குதா? இந்த ஹதீஸை மொட்டையாக பார்த்தால் எவ்வளவு பெரிய விபரீதம் ஏற்படும். இந்த ஹதீஸ் என்ன சொல்லுகிறது? முஸ்லிம் சமுதாயம் ஒரு இஸ்லாமிய ஆட்சியில் இருக்கிற போது, அந்த ஆட்சியாளருக்கு ஒருவருக்கு பைஅத் செஞ்சிருக்கிற போது சிலர் ஆட்சியை விட்டு வெளியேறி எனக்கு பைஅத் செய்யுங்கள், என்னை ஆட்சியாளராக்குங்கள் என்று முஸ்லிம் சாம்ராஜ்யத்தின் கூட்டமைப்பை உடைத்து சிதற வந்தால் என்ன செய்யட்டான்? அவருக்கு எதிராக ஆட்சியாளர் நடவடிக்கை எடுப்பார், அவரை தட்டிட்டுவார். அது இங்க மட்டுமில்லை, எல்லா நாட்டிலையும் தான். இந்த ஹதீஸின் பிரகாரம் ஒரு அமீர்ங்கிற வார்த்தை எவ்வளவு பவர் உள்ள வார்த்தை. நான் ஏற்கனவே சொன்ன ஹதீஸின் பிரகாரம் ஒரு அமீர்ங்கிற வார்த்தை எவ்வளவு பவர் உள்ளது. அவருக்கு பின்னாலே இருந்து மக்களின் உடைமைகளை பாதுகாப்பதற்காக போர் பிரகடனம் செய்து போறதுக்கு தகுதியானவருக்கு தான் அந்த வார்த்தையை ரசூலுல்லாஹ் பாவித்தார். இன்னொரு பரணம் முஸ்லிம் இமாம் தலைப்பிடுகிறார். ஒரே நேரத்தில் 2 பேர் ஹலீஃபா என்று வந்துட்டார்கள். ஹலீஃபா என்றால் அமீர் என்ற வார்த்தை என்று முந்தைய சொல்லிவிட்டேன். அமீருக்கு ஹலீஃபா இல்லை. அப்ப ரசூலுல்லாஹ் ஹதீஸ் என்ன? இதா பூஇ ஹலீஃபத்தை, இஸ்லாத்தின் பிரகாரம் ஒருவர் ஆட்சியாளராக சத்திய பிரகடனம் செய்தால் அவருக்கு ஹலீஃபா அமீர் என்று. இப்ப என்ன சொல்லுகிறது? 2 பேருக்கு சத்திய பைஅத் செய்யப்பட்டு விட்டார். ஒருவர் முந்திட்டார், இன்னொருவர் பிந்திட்டார். பிந்தினவர் என்ன செய்கிறாரு? முதலாவதாக அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை ஹலீஃபாவாக பைஅத் செய்தார்கள். அவர் ஹலீஃபாவாக பைஅத் செய்யப்பட்டவுடன் ஒட்டுமொத்த சமுதாயம் அவரை ஆட்சியாளராக எடுத்துக்கொண்டார்கள். எங்கெங்க எல்லாம் மூலையில் இருந்தார்களோ அவங்க அனைவருக்கும் அந்த செய்தி போதும் அந்த மிக பெரும் சாம்ராஜ்யத்தில் இருந்த எல்லோரும் அபூபக்கர் ரலியல்லாஹு தங்களின் ஹலீஃபாவாக எடுத்துக்கொண்டார்கள். இப்படி ஹலீஃபாவாக ஒருவர் ஆக்கப்பட்டால் அதன் பின் இன்னொருவர் நானும் ஹலீஃபா என்று பைஅத் செய்ய சொல்லி வந்தால் ஃபக்துலுல் ஆகிர மின்ஹுமா, அந்த 2 பேரில் இறுதியானவரை கொலை செய்து விடுங்கள் என்று சொல்லப்பட்டிருந்தால் இந்த ஹலீஃபா என்ற வார்த்தை எவ்வளவு கனமானது, அமீர் என்ற வார்த்தை எவ்வளவு கருத்து செறிந்தது. அதைத்தான் நான் சொன்னேன். ஒரு அமைப்பை உருவாக்கி அதற்கு இவர் எங்களுடைய ஜனாதிபதி என்று சொல்லுவோமா? இல்லை என்று சொல்லு. ஒரு ஜனாதிபதிக்கு சொல்லுகிற வார்த்தை அமீர், ஒரு நாட்டின் ஆட்சியாளருக்கு சொல்லுகிற வார்த்தை. இந்த விடயத்தில் இது நான் புதுசா சொல்ல செய்தி அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லி இருக்க அரபுலகத்தில் வாழ்ந்த இமாம்கள் எல்லோரும் இதை தெளிவாக புரிந்திருந்தார்கள். அரபு உலகம் இருக்குத்தானே, இஸ்லாம் வாழ்ந்த காலம், சாம்ராஜ்யங்கள் ஆண்ட காலங்களில் முஸ்லிம் சமுதாயத்தில் உள்ள ஆட்சியாளர்கள் அந்த
சமுதாயத்தில் இந்த இமாம்கள் அறிஞர்கள் அதை புரிந்திருந்தார்கள். அதனால் ஆட்சி தலைவர் அல்லது ஆட்சியின் பிரதிநிதிகள் அல்லாதவர்களை எல்லாம் அமீர் என்று சொல்வது கிடையாது. இப்ப என்ன வாழ்க்கென்றால் வார்த்தையின் கனதி புரியாமல் ஆங்காங்கே இயக்கங்கள் உருவாக்கப்பட்டு அந்த இயக்கத்தின் தலைவர்களுக்கு அமீர் என்று மிக பெரும் பெயரை வைக்கிறார்கள். கிட்டத்தில் யூடிஜே என்ற ஒரு தௌஹீத் ஜமாத் உருவானார்கள். யூடிஜே, யுனைடெட் தௌஹீத் ஜமாத். தௌஹீத் ஜமாத் அவர்கள் என்ன குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றதான் சொல்றாங்க. சொல்லிக்கொண்டு அவர்களுடைய அந்த ஜமாத்துக்கு தலைவராக ஒருவரை நியமிக்கிறார்கள். அப்ப அவர் பேசுறார். என்ன பேசுறார்? இந்த ஹதீஸை பேசி உங்களுக்கு நீக்கிறோ அடிமைதான் உங்களுக்கு அமீராக்கப்பட்டாலும் அவருக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். பாருங்கள் எங்க போய் முடியுது. ரசூலுல்லாஹ் சொன்ன உங்களுக்கா? நீங்க ஒவ்வொரு மூலையிலேயும் முடுக்கிலேயும் ஆங்காங்கே இயக்கங்களை உருவாக்கி அந்த ஒவ்வொரு இயக்கத்துக்கும் ஒவ்வொரு பெயரை வைத்து ஒவ்வொரு அமீரை உருவாக்கினால் அதற்கு கட்டுப்பட வேண்டும் என்றால் உங்களுக்கும் கட்டுப்பட வேண்டும். அங்கால இன்னொரு ஜமாத் இருக்கிறது, அவர்களும் அமீர் என்கிறார்கள், கட்டுப்பட வேண்டும். நீங்க உங்களுக்கு கட்டுப்பட வேண்டும் என்றிருந்தால் நீங்கள் பிந்தி வந்தால் முந்தி வந்தவர் என்ன செய்யணும்? உங்களை டிஸ்ட்ராய் பண்ண வேண்டிய என்றால் வெறும் அவருக்கு முந்தியவர் அவர் என்ன செய்வார்? இன்னொரு இயக்கம் இருக்குது. 1925ஆம் ஆண்டு ஒரு அமைப்பை உருவாக்கி அதற்கு ஒருவரை அமீர் என்று சொன்னால் அந்த அமீருக்கு கட்டுப்பட வேண்டும் என்று சொன்னால் அப்படி இருக்க அதுக்கு பிறகு வந்த இயக்கத்தினர் இன்னொரு ஜமாத்தை உருவாக்கி எங்கட அமீருக்கு கட்டுப்படணும் என்றால் இந்த அமீர். அதே நேரம் இந்த இயக்கங்களுக்கு முந்தி உருவானது தரீக்காக்கள். தரீக்காவினுடைய ஷேகுமார்கள் இருக்காங்க. அவங்க என்ன சொல்வார்கள்? சாதிரியா காதிரியான்னு தரீக்கா ஷேகுமார் இருக்காங்களே, இதுல ஒரு தரீக்காவுடைய ஷேகு முந்திரிப்பார். ஒன்று சாதிரி இமாம் அல்லது நக்சபந்தி இமாம் அல்லது அப்துல் காதிர் என்று ஏதோ ஒருவர் முந்திரிக்கான் எப்பவுமே. அவர்களுக்கு என்ன சொன்னார்கள்? தரீக்காவுடைய ஷேகுக்கு ஹலீஃபா என்று தான் சொல்றார்கள். ஹலீஃபா. அப்ப அந்த ஒருவர் ஹலீஃபாவாக ஒரு தரீக்காவில் உள்ளவருக்கு பையத் செய்யப்பட்டால் அடுத்த தரீக்காவில் உள்ளவர் பிறகு பையத் செய்யப்பட்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு என்ன செய்யறாங்க? இரண்டு கலிவாக்களுக்கு பையத் செய்யப்பட்டால் இறுதியா வந்தவரை தட்டிடுங்க என்று சொன்னாங்கண்டா நீங்க விளங்குற பிரகாரம் எடுத்துக்கொண்டே என்றால் என்ன நடக்கும்? அன்பிற்குரிய சகோதரர்களே, மிக பெரும் பாரமான வார்த்தைகள் எல்லாம் மிக தவறாக புரியப்பட்டு சமுதாயத்தில் மிக பெரும் வழிகேடுகள் பரவி இருக்கிறது. இது இயக்கங்களுக்கும் தரீக்காக்களுக்கும் வைக்கிற பெயர் அல்ல. அமீர் என்ற பதம் இஸ்லாமிய ஆட்சியோடு சம்பந்தப்பட்ட பதம். அந்த ஆட்சியில் அதிகாரம் பெற்ற அந்த அதிகாரிகள், பவர் உள்ளவர்கள், நாட்டை வழிநடத்தினவர்கள், அந்த நாட்டிலே அந்த நாட்டினுடைய ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட பவர் உள்ள பிரதிநிதிகள், கவர்னர்களுக்கு வைக்கப்பட்டது அந்த வார்த்தை. இதை சொல்ல போது ஒரு ஹதீஸை சொல்லி ஆதாரம் சொல்வார்கள். என்ன ஹதீஸ் தெரியுமா? இல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி இல்லாதவர்களுக்கும் ஆட்சி தகமை இல்லாத 2-3 பேர் இருந்தால் அவர்களுக்கும் அமீரை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கார்கள். ஒரு ஹதீஸை கொண்டு வருவார். அந்த ஹதீஸ் பலகீனமான ஹதீஸ். என்ன ஹதீஸ்? அது முஸ்னத் அஹ்மதில் வரக்கூடிய ஹதீஸ். என்னையா? ولا يحل لثلاثه نفر يكونون بأرض فلات الا امروا عليهم احدهم. ஒரு திறந்த வெளியில, உதாரணம் பாலைவனத்தில் வச்சுக்கோ, அங்கே 3 நபர்கள் இருந்தால் அந்த 3 நபர்களுக்கும் தங்களுக்குள் ஒருவரை அமீராக்காதவரை அமீராக்காமல் இருப்பது ஹலாலாக மாட்டாது. எங்கேயாவது 3 பேர் இருக்கீங்களா, அங்க ஒருவரை அமீராக்கணும். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்கன்னு ஒரு ஹதீஸை கொண்டு வருவாங்க. இந்த ஹதீஸை இப்ப ஒரு 25 வருஷத்துக்கு முந்தைய இந்த ஜமாத்துல் முஸ்லிமீன் என்ற அமைப்பை சேர்ந்தவர்கள் சொல்லி அவருடைய அமீருக்கு பையத் செய்யுங்கள் என்று பேசிக் கொண்டிருந்த போது இந்த ஹதீஸ் பலவீனமானது என்று அதற்கான சான்றை எல்லாம் முன்வைத்து கூறிவிட்டேன். இதனுடைய அறிவிப்பாளர் வரிசையிலே ஒரு ஹதீஸ் பலவீனமா ஆதாரமானதா என்பதை அடையாளம் காண்பது அதை சொன்ன அறிவிப்பாளர்களை வைத்து இதிலே வரக்கூடியவர் அப்துல்லா இப்னு லஹியா என்ற ஒரு பிரபலமான பலவீனமான அறிவிப்பாளர். பெரும்பான்மையான இமாம்கள் இவர் நம்பகமற்றவர், மறதியாளர், தப்பு தப்பா செல்றவர் என்று அதிகமான இமாம்கள் அவரை தட்டிவிட்டார்கள். அவ்வாறான ஒருவர் சொன்ன செய்திதான் ஒரு பலகீனமான ஒரு அறிவிப்பாளர் வாயிலாக வந்த இந்த செய்தி. ஆதாரமான
ஹதீஸ்களில் கிடையாது. இந்த செய்தியை வைத்து இயக்கங்களை உருவாக்கி அல்லது ஆதாரமான ஹதீஸை வைத்து அங்கே ஆதாரமான செய்தி தவறாக புரியப்பட்டு இயக்க தலைவர்களுக்கு அமீர் வைக்கப்படுகிறது. இந்த நேரம் ஒரு விடயத்தை சுட்டிக்காட்ட வேண்டும். என்னவென்றால், கூட்டமைப்பை விட்டு யார் வெளியிறங்கினாரோ அவர் ஜமாத்தை, அவர் ஜாஹிலியா மரணம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள் என்று ஒரு ஹதீஸை சொல்லி என்ன கூறுவார்கள்? ஊர் ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கிறது, ஊரினுடைய கட்டுப்பாடை விட்டு வெளியேறுகிறார், ஜாஹிலியா மரணம். அதில் ஒரு இயக்கம் ஒன்று இருக்கிறது, ஒரு ஜமாத்து. இயக்கங்களுக்கு ஜமாத்து ஜமாத்துன்னு சொல்லலாங்க. ஜமாத்து தப்லீகி, ஜமாத்துல் இஸ்லாமி, ஜமாத் அன்சாரி சுன்னத்து முஹம்மதியா, ஜமாத்துல் முஸ்லிமீன். இந்த ஜமாத்து ஜமாத்து ஜமாத்துன்னு வருதானே. அந்த அமைப்புகளை விட்டு வெளியிறங்கினால் ஜாஹிலியா மரணம் என்றெல்லாம் சொல்றார்கள். சரியா? நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், ஒரு ஹதீதை விளங்குவதற்கு அந்த ஹதீதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார்களா என்று பார்க்கணும். இரண்டாவது, அந்த ஹதீது எந்த சமுதாயத்தில் சொல்லப்பட்டதோ அந்த சஹாபாக்கள் அதை எப்படி புரிந்திருக்கான்னு பார்க்கணும். அதில் வார வார்த்தை, அந்த வார்த்தை என்ன கருத்தில் அங்கே பாவிக்கப்பட்டது என்று பார்க்கணும். இப்ப ஜமாத் என்று சொல் பாவிக்கப்பட்டிருக்கு. எப்படி வருது அந்த ஹதீசி? فإنه ليس أحد يفارق الجماعة شبرا فيموت إلا مات ميتة جاهلية. யாரு ஜமாத்தை விட்டும் பிரிந்து ஒரு சான் அவர் மரணித்தால் ஜாஹிலியா மரணம் என்று வருகிறது. இது ஒரு ஹதீஸ்ல துண்டு. ஏற்கனவே இது சொல்லிட்டேன். இந்த துண்டை செல்லல, இந்த ஜமாத் என்று சொல். இப்போ நம்ம பள்ளியில் ஜமாத் தொழுகிறோமல்ல, ஜமாத்தா தொழுகிறோம், அதுக்கு என்ன வார்த்தை பாவிக்கிறேன்? அல் ஜமா. விளங்குதா? அப்ப ஜமாத்தா தொழாம ஒருத்தர் மரணித்தால் ஜாஹிலியா மரணம் கொடுப்போமா? அதுவும் இல்லை. பெருநாள் தொழுகை, அங்க மக்கள் ஒன்று சேர்வார்கள் மைதானத்தில். அந்த ஜமாத்தோடு அங்கே பொம்பளையிலும் போய் மாதவிலக்குள்ள பெண்களும் போய் அந்த ஜமாத்தோடு கலந்து கொள்வார்கள். தொழமாட்டார்கள் என்கிற சப்ஜெக்டிலேயும் ஜமாத் என்ற வார்த்தை. அந்த ஜமாத்தா இது என்ன ஜமாத்து? இந்த ஹதீரை சொல்லக்கூடிய இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் என்ன சொல்லலான்னு பாருங்க. மொத்த ஹதீஸ் சரியா? மன்ரா மின் அமீரிஹி ஷைஅன் யக்ரஹு ஃபல்யஸ்பிர். அவருடைய அமீரிலே எவர் ஒருவர் வெறுக்கத்தக்க ஒரு காரியத்தை காண்கிறாரோ, அமீராக ஒருத்தர் இருப்பார். அந்த அமீர் தான் ஆட்சி தலைவர் என்று நான் சொல்லிட்டேன், அதிகாரமுடையவர் என்றது பண்ணிட்டேன். அந்த அமீரில் யார் வெறுக்கத்தக்க ஒன்றை கண்டாரோ அவர் பொறுமையா இருக்கட்டும். ஏனென்றால் ஜமாத்தை விட்டும் ஒரு சான் வெளியிறங்கினாலும் ஜாஹிலியா மரணம். அப்ப இந்த ஜமாத்துங்கிறது எந்த ஜமாத்து? ஆட்சியாளருக்கு கட்டுப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஜமாத். அல் ஜமா நாம உருவாக்குற இந்த ஜமாத் அல்ல. அதைத்தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களை அறிவிக்கிற போது வேறு வார்த்தையில் அறிவிக்கிறார்கள். ஜமாத் என்ற இடத்தில் என்ன வார்த்தை போட்டார்கள்? அவர்களை ரசூலுல்லாஹ் சொன்னதா சொல்ல போது ஜமாத் என்ற வார்த்தைக்கு பதிலாக, ஏனென்றால் ஃபைன்னஹு மன் ஹரஜ மின சுல்தானி ஷிப்ரன், யார் சுல்தானை விட்டும் ஒரு சான் வெளியிறங்கினாரோ மாத்த ஜாஹிலியா மரணம். அப்ப ஜமாத் என்றாரு சுல்தானுக்கு கீழே உள்ள ஜமாத்து. நான் சொல்லல, ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை இப்னு அப்பாஸ் சொன்னார்கள். நீங்க மொட்டையா என்ன செய்றீங்க? ஒரு ஹதீஸ்ல ஒரு துண்டை பார்த்துட்டு ஒரு இயக்கத்துக்கு ஜமாத் என்று வச்சுட்டு அந்த ஜமாத்தின் தலைவருக்கு அமீர் என்று வைத்துட்டு அமித்ஷாவுக்கு கட்டுப்படணும். எங்கே எந்த அமீருங்க ஒன்று? அது மாதிரி பாருங்க, முஸ்லிம்ல வார ஹதீஸ், நான் முந்தி சொன்ன ஹதீஸ் அந்த ஜமாத் என்ற வார்த்தைக்காக எடுத்துக்கு பாருங்க. அர்ஃபஜா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றார்கள், மன் அதாக்கும் وأمركم جميع على رجل واحد يريد أن يشق عصاكم أو يفرق جماعتكم فاقتلوا. என்னையா உங்களுடைய விடயம் என்றா உங்களுடைய ஆட்சி விடயம், அம்ர் உள்ளது உங்களுடைய அதிகாரம். ஒருவர் மீது ஒரு ஆளிடத்தில் எல்லா அதிகாரம் இருக்கிற நிலையில இன்னொருவர் வருகிறார்,
உங்களுடைய ஜமாஅத்தை பிரிப்பதற்காக அப்படி ஒருவர் வந்தால் அவரை தட்டி விடுங்கள். ஏண்டா நீங்க வச்சிருக்கிற ஜமாஅத்தை அது செல்லுது. ரசூலுல்லாஹ் ஜமாஅத்தினரை சொன்னார்கள், உங்களுடைய முழு நிர்வாகம், முஸ்லிம் உம்மத்தினுடைய நிர்வாகம் ஒரு கலிபாக்கு கீழே இருக்கி, அவர் அதுக்கு ரசூலுல்லாஹ் பாவிக்கிற வார்த்தை அம்ர், இந்த உங்களின் விடயம். அந்த அம்ருக்குரியவருக்கு அமீரங்கம், உலுல் அம்ரங்கம். அந்த வேளையில் அந்த ஒட்டுமொத்த முஸ்லிம் சாம்ராஜ்யத்தினுடைய கூட்டமைப்புக்குத்தான் என்னன்னு சொல்ற அமீருக்கு கீழே இருக்கான் தானே ஜமாஅத்து. அப்போது ஒருவர் என்னையும் அமீராக்குங்கள் என்று வந்தால் இப்படி செய்யுங்க கருத்து. நீங்க கருத்து கொடுக்கிற மாதிரி என்ன நடக்குது என்றால், சில படித்தவர்கள் என்று தங்களை பெயர் வைத்துக் கொண்டவர்கள் அவர்கள் ஊரிலே ஒரு கூட்டமைப்பு, அவங்களுக்கு இடையில் ஒரு ஊரிலே ஒரு கூட்டமைப்பும் இல்லை. ஒவ்வொரு பள்ளி வாசலையும் எடுத்து அந்த பள்ளியோட இந்த பள்ளி சண்டை, இந்த பள்ளியோட அந்த பள்ளி சண்டை ஒரு பக்கம். ஆட்சி எடுத்தால் முஸ்லீம் கட்சியே 4 கட்சி. எங்கேயாவது சும்மா நம்முட இதை பார்க்க, நான் இஸ்லாமிய நாட விடுங்க, நம்முடைய பகுதிகளில் இந்த ஊர் எடுத்தாலும் எந்த ஊர் எடுத்தாலும் எதில் முஸ்லீம்கள் ஒத்துமையாக இருக்காங்க? என்ன தெரியாது, சுன்னத்து செய்யறதுல மட்டும் ஒத்துமை, வேற எதுலையும் ஒத்துமை கிடையாது. தொழுகிறத்தில் ஒத்துமையா? 35 பேர் தொழுகிறோம். எதில் ஒத்துமை? எத்தனையோ பாட்டு, எத்தனையோ அரசியல் கட்சி, இப்படிதான் எல்லா ஊரும் இருக்கு. இப்படி இருக்கிற நேரம் ஒருவர் குர்ஆனை சுன்னாவை பிரச்சாரம் செய்யும் போது எந்த ஹதீஸ் அவருக்கு எதிராக பாவிக்கிறார்கள்? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உங்களுடைய கூட்டமைப்பை பிரிப்பதற்கு யாராவது வந்தால் அவனை தட்டிவிடுங்கள் என்று சொன்னார்கள் என்று சொல்லி என்ன ஆபத்தான முடிவுகளை கொடுக்கிறார்கள் இந்த ஹஸரத்துமார், ஹதீஸ்களை தப்பாக வழங்கி. என் அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு ஹதீஸை மக்களுக்கு மத்தியில் சொல்வதற்கு முந்தி அந்த ஹதீஸ் சம்பந்தமாக எழுதப்பட்ட விரிவுரை கிரந்தங்களையாவது பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப பெரும் விடயங்கள். இந்த பெரும் விடயங்களை ஆய்வு செய்யாமல் மேலோட்டமாக இயக்கங்களை வளர்த்து அந்த இயக்கங்களின் மூழ்கி போனதால் ஒரு இயக்கத்துக்கு மாற்றமான கருத்தை சொல்பவனை கொலை செய்கின்ற முயற்சியில் கூட இவர்கள் ஈடுபடுகிறார்கள். கேட்டால் ஆதாரம் காட்டுறார். என்ன ஆதாரம்? அவர்கள் காட்டுற ஆதாரங்கள் சரியானதா? எதற்கு வந்தது? இஸ்லாமிய ஒரு ஆட்சி நடக்கக்கூடிய நாட்டிற்கு வந்த சட்டங்களை கொண்டு வந்து இவர்கள் உருவாக்குகின்ற குட்டி குட்டி இயக்கங்களின் பிழையான வழிகாட்டலுக்கு பிரயோகித்து மக்களை கொலைகாரர்களாக மாற்றி விடுகிறார்கள், வெறியர்களாக மாற்றி விடுகிறார்கள். நாங்கள் கண்டம். உங்களுக்கு தெரியும், பையாத்து பாட்டி என்பது புத்தளம் ஏத்தாளையில் இருந்தது. இப்பயும் கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள். பையாத் செய்யாதவர்கள் எல்லாரும் காபீர். இந்த ஹதீஸை பற்றி சொன்னார்கள். யாரு அந்த பையாத் இல்லையோ அவர்கள் ஜாகிலியா மரணம், அப்படி என்றால் அவர்கள் காபீர்கள் என்று சொன்னார்கள். அப்ப நாம் என்ன செய்யறோம்? இது பிழையான தத்துவம் என்று சொல்லி அந்நேரம் இந்த ஹதீஸ்களை எல்லாம் எடுத்து பேசி கொஞ்சம் பேர் நேர்வழிக்கு வந்துட்டார்கள். ஏனைய மக்களுக்கும் நேர்வழியை விளங்கப்படுத்தும் அதே ஏத்தாளைக்கு போய் பக்கத்தில் உள்ள பள்ளியில ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம். காலையில இருந்து அந்த நிகழ்ச்சி நடந்துக்கிறீங்க. கடைசி ஸ்பீச் எனக்கு. நான் பேசி என்னுடைய பேச்சு தொடங்கி ஹம்து செலவாத்து முடிஞ்சு ஒரு 3-4 நிமிஷம் 5 நிமிஷம் ஆயிருக்க மாட்டான். அதற்கிடையில் அண்ணா பார்க்கணும், முன்னுக்கு ஒரு தெரு வெட்டுக்காயத்தோட ரத்த காயத்தோட ஓடி வர வெட்டி போட்டாங்க. எங்களை சார்ந்த ஒருவர் மறந்துட்டார் என்று. அப்படி அந்த மாதிரியான ரவுடித்தனம், அது ரவுடித்தனம் அல்ல, அது பிரெயின் வாஷ். ஹதீஸ்களை தவறாக புரிந்ததால் அவர்களுடைய பார்வையில் நாங்கள் யாரு? அமீருக்கு பையாத் செய்யாதவர்கள். அமீருக்கு பையாத் செய்யாதவர்கள் என்றால் காபிர்கள். அப்ப காபிர்கள் என்றால் அமீர் சொல்லுவாரு, இவர்கள் பையாத் செய்யாதவர்கள், இவர்களை வெட்டுவதில் குற்றமில்லை, வெட்டுங்கள் என்று சொல்லிவிடுவார். எவ்வளவு பெரிய ஒரு மோசமான நிலை. பிழையான முறையில் இந்த சமுதாயத்தில் ஹதீஸ்கள் பிரயோகிக்கப்பட்டு, அல் குர்ஆன் வசனங்கள் பிரயோகிக்கப்பட்டு, மக்கள் இயக்க ரீதியாக வழிநடத்தப்பட்டு கடைசியாக அவர்கள் நரகம் போக வேண்டி வரும்.
கடைசியாக ஒரு ஹதீஸை சொல்லி முடித்துக் கொள்கிறேன், அதையும் சொல்லத்தான் வேண்டும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், முஸ்லிம் கிரந்தத்தில் வரக்கூடிய ஹதீஸ் என்ன வருகிறது? யார் வழிபடுவதை விட்டு வெளியிறங்கி அந்த இஸ்லாமிய ஆட்சியாளருக்கு கட்டுப்படுகின்ற அந்த கூட்டமைப்பு, அதுக்கு தான் ஜமாத் என்று ஹதீஸில் சொல்லப்பட்டு என்று சொன்னதால் நான் விளக்கத்தோடு சொல்ல, யார் பிரிந்தாரோ அவர் ஜாஹிலியா மரணம். யாரு குருட்டுத்தனமான கொடிக்கு கீழ், கண்மூடித்தனமான கொடிக்கு கீழ் போராடுவாரோ, அல்லது குலம் கோத்திரம் என்றதன் அடிப்படையில் வரக்கூடிய பிடிவாதம், தன்னை சார்ந்தவர் அசபியத் என்று சொல்வார்கள், தன்னை சார்ந்தவர்களுக்காக சண்டை பிடிக்கிறது, நியாயம் அநியாயம் பார்க்கிறது இல்லை, தன்னை சார்ந்தவர்களுக்காக கொண்ட அந்த பிடிவாதத்திற்காக யார் கோபப்படுவாரோ, அல்லது அந்த பிடிவாதத்தினால் அந்த அசபியத் தன்னை சார்ந்தவர்களின் அந்த சமூகம் அதன் மீது கொண்ட பிடிவாதத்தின் பக்கம் யார் அழைப்பாரோ, இன்று இயக்கங்களின் பக்கம் அழைக்கிறார்கள், அல்லாஹ் ரசூலின் பக்கம் அழைக்காமல் இயக்கங்களின் பக்கம் அழைத்து இயக்கத்தோடு சார்ந்தவர்கள் மீது அன்பு காட்டுகிறது, இயக்கம் சாராதவர்களை ஒரு வெறியன் வேறொரு விதமாக பார்க்கிற காவிகளை போன்று. இப்படி யார் அழைப்பாரோ அவ் என்சுரு அசபத்தன், இந்த பிடிவாத இந்த வெறித்தன்மைக்காக யார் உதவி செய்வாரோ அதில் அவர் கொல்லப்பட்டால், அப்படியானதில் போராடி ஒருவர் கொல்லப்பட்டால் அவருடைய மரணம் ஜாஹிலியா மரணம். இன்றைக்கு நம்முடைய நாட்டில் கொஞ்சம் முஸ்லீம்கள் ஏண்டா இது ஒரு ஜனநாயக அடிப்படையில் நடக்கிற நாடுங்கிறதால ஒவ்வொருத்தர் கருத்து சுதந்திரம் இருக்கி, ஆனால் அவர் கருத்தை சொல்லலாம், மற்றவர்கள் கை வைக்கலாம் இருக்கிறதால எப்பயாவதுதான் சிலர் வந்து தன்னுடைய அதிகாரத்தை பாவித்து, தன்னுடைய கண்மூடித்தனமான அதிகாரத்தை பாவித்து அடாவடித்தனத்தில் ஈடுபடுறாங்க. ஆனால் மற்ற இந்த அரபு நாடுகள் என்று இருக்கிற அரபு நாடுகளில் குரூப்பாக போராடி ஆளுக்கால் வெட்டிக்கு சாங்கிறாங்க. கொலை செய்கிறவனுக்கு தெரியாது ஏன் கொலை செய்யுது, கொல்லப்படுறவனுக்கும் தெரியாது ஏன் கொல்லப்படுறாங்க, ரெண்டு பேரும் நரகத்தில் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டார். இப்படியான ஒரு காலம் வெறும் என்றார்கள். கொலை செய்கிறவனுக்கு தான் ஏன் கொலை செஞ்சது தெரியாது, அப்படி என்ன பொஸ்ஸி செஞ்சார் போய் கொலை செய்கிறான், அதான் விஷயம். இந்த மாதிரி அது காசிக்காக கொலை செய்கிறதா இருக்கலாம், தனக்கு ஒருவர் நண்பர் அவரை போய் தட்டென்றால் கொள்வார்கள். இந்த மாதிரியாக கொலைகள் கண்மூடித்தனமாக நடந்துக்கிறது. அப்ப கேட்கப்பட்டது, கொலை செய்கிறவன் நரகத்துக்கு போறான், கொல்லப்படுறவன் ஏன் நரகத்துக்கு போகணும், அவன் கொலை செய்யறதுக்கு இவன் காரணமாக இருந்திருப்பான். அன்பிற்குரிய சகோதரர், நம்முடைய ஊரில் நம்முடைய நாட்டில் ஒரு அசம்பாவிதம் நடந்தது. அண்மையில் நடந்த அசம்பாவிதம் வேற. பேர்வலையில் ஒரு பள்ளிவாசலில் மஸ்ஜிது ரஹ்மான், அது இந்த தௌஹீத் ஜமாத் பள்ளி, அந்த பள்ளிவாசலுக்குள்ள ஒரு 15 வருஷம் இருக்குமாக்கு இன்னொரு சாரார் உழுபட்டு பள்ளி வாசலுக்குள் இருந்த பலரை வாள்களால் வெட்டி சாக வைத்தார். பெத்த ஆறு பள்ளிவாசல் முஸ்லிம்கள். ஒரு முஸ்லிமை கொலை செய்கின்ற கலாச்சாரம் எதனால் வந்தது? இது போன்ற பிழையான வழிகாட்டல்கள் அந்த வழக்கு இன்னும் நடந்துக்கிருக்கும்னு நினைக்க அறிவிலே தெளிவு பெற வேண்டும். நாங்கள் வெறும் முஸ்லிம், அல்லாஹ் ரசூலின் பக்கம் அழைப்போம். எங்களுக்கு எந்த இயக்கமும் தேவை கிடையாது. எங்களுடைய இயக்கம் ஒன்றுதான் இஸ்லாம். இஸ்லாம் தான் எங்களுடைய மார்க்கம், அதான் எங்களுடைய இயக்கம். அந்த இயக்கம் இந்த இயக்கம் அந்த அமீர் இந்த அமீர் எதுவும் தேவை கிடையாது. இங்க அமீர்ன்றதுக்கு இந்த நாட்டில் யாருக்கும் அதுக்கு அதிகாரம் கிடையாது. யாரெல்லாம் தங்களுடைய இயக்கங்களின் தலைவருக்கு அமீர் என்று வச்சிருக்கிறார்களோ அது மொத்த அறியாமையின் வெளிப்பாடு. அதைத்தான் நம்ம பேசுறோம். இலங்கை இந்தியா ரெண்டு நாட்டிலேயும் இருக்கு இந்த அமீர் வெறி. அவங்களுடைய கூட்டமைப்போட சேராட்டி நம்மளை தடுக்கார்கள், நம்மளுக்கு பயம் இல்லைன்றார். ராபித்தான் உண்டாக்கினார்கள் இந்த கிழக்கில் ஒரு 10 வருஷத்துக்கு முன். அவர்களும் அப்படித்தான் அமீர் என்ற வார்த்தை சொல்லவில்லை. அவர்களோடு சேர்ந்தால் தான் நமக்கு பள்ளி, அவர்களுடைய கட்டுப்பாட்டில் உள்ள பள்ளிக்கு பயான் அனுமதி இல்லையா? அவருக்கு அன்சார் மௌலிக்கு பயான் கொடுக்க வேண்டாம். என்ன இயக்கத்தின் பக்கம் அழைக்கிறார். இதுதான் ஜாஹிலியத்து. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிவிட்டார்கள். பேர் என்ன? குர்ஆனும் ஹதீஸும். நாங்கள் வெளிநாட்டில் அங்க படித்தோம் இங்க படித்தோம் பெரும் பெரும் கலாநிதி அறிக்கை என்கிறார்கள். என்னத்தை படித்தார்கள் தெரியாது. என்ன ஆதாரம் கிடையாது. ஹதீஸ்களை தவறாக புரிந்து
மிக பாரதூரமான விடயங்கள் எல்லாம் தவறாக புரியப்பட்டு மக்கள் பிழையான வழியிலே வழிநடத்தப்படுகிறார்கள். அதனால் நாங்கள் ஒட்டுமொத்த இந்த தமிழ் பேசுகிற முஸ்லிம் உம்மத்துக்கு சொல்கிறோம், உங்களுக்கு அல்லாஹ் வச்ச பெயர் முஸ்லிம், அந்த பெயரோடு நின்று கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் பக்கம் அழையுங்கள். எந்த ஒரு இயக்கத்தின் பக்கமும் அழைக்காதீர்கள், எந்த ஒரு இயக்கத்தோடும் சேராதீர்கள். இன்னல்லதீன ஃபர்ரகு தீனஹும் வகானூ ஷியஅன் லஸ்த மின்ஹும் ஃபீ ஷை. அல்லாஹ் சொல்வதை உங்களுக்கு சொல்லுங்கள். அவர்களின் மார்க்கத்தை பிளவுபடுத்தி அவர்கள் குழுக்களாக ஆகிவிட்டார்கள். அப்படியானவர்களிலே எந்த விடயத்திலும் அவர்களுடைய எந்த விடயத்திலும் நீ ஈடுபடுவது கூடாது, உனக்கு பங்கு கிடையாது, நீ அதில் இல்லை என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். லஸ்த மின்ஹும் ஃபீ ஷை. எந்த விடயத்திலேயும் அவருடைய இயக்கம் சார்ந்த எந்த விடயத்திலேயும் நீ கிடையாது என்று அல்லாஹ் நபிக்கு சொன்னது, இந்த உம்மத்துக்கு சொன்னது. ஒவ்வொரு சாராரும் அவை கொல்லு ஹிஸ்பின் பிமா லதைஹிம் ஃபரிஹூன். ஒவ்வொரு ஹிஸ்பும் அவர்கள் இருக்கிறதை வைத்து சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் எந்த இயக்கமும் சார்ந்திருக்க கூடாது. இதில் தெளிவு பெறுங்கள்.